ஏன்னா இன்னைக்கு இவங்களை நம்பவே முடியல மேடம். யாரெல்லாம் இங்க பெற்றோர்கள்ட்ட கேட்குறேன், நேர்மையா பதில் சொல்லுங்க. இந்த கொரோனா வந்தப்ப கொரோனாவை கூட வீட்டுக்கு அனுப்புங்கடா, தயவு செஞ்சு பள்ளிக்கூடத்தை திறங்கடா. கேட்ட பெற்றோர்கள் மட்டும் கை தூக்குங்க. முதல்ல நான் தூக்குறேன் சார். மேய்க்க முடியல சார். என் பையெல்லாம் இந்த 2 வருஷத்துல 25 டியூப்லைட்டை உடைச்சிட்டான் மேடம். அவன் உடைக்காத ஒரே டியூப்லைட்டு என் புருஷன் மட்டும் தான் மேடம். எல்லாத்தையும் உடைச்சிட்டான் மேடம். இவங்களை வச்சு மேய்க்கவே முடியலங்க. இந்த 2 வருஷம் தான் தெரிஞ்சு டீச்சரோட அருமையா என்னன்னு. அதுல வித்தியாசமான பிள்ளைங்கலாம் நம்ம வீட்டில் நிறைய இருக்கும். நம்ம நினைச்சிட்டு போல நாம தான் அறிவாளி, நாம தான் புத்திசாலின்னு. உண்மையில நம்மளை விட புத்திசாலி நம்ம பெற்ற பிள்ளைங்க தான். வீட்டில் எல்லாத்துக்கும் தான் தெரியும். இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்னு ஒன்று நடக்கும் சார். பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கும்போது அவன் ஜாலியா இருப்பான். ஏன்னா அவன் தான் எல்லாம் பண்ணிடுவானே. நாம போய் கை கட்டி நிற்போம்ல, அது மாதிரி ஒரு குடும்பம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான்லாம் போய் பள்ளிக்கூடத்து வாசல்ல நிற்பேங்க, என்ன நடக்கும்னே தெரியாம நிற்பேன். அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரா ஸ்கூலுக்கே போயிருக்காரு. சார், என் பிள்ளை எப்படி படிக்கிறான்? சூப்பரா படிக்கிறான். ரமேஷ் தானே உன் பிள்ளை பேரு?